Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் 2025க்கான போர்ஷன்ஸ் அண்ட் டைம் டேபிள் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கூலே ஆரம்பிக்கலையே அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் போர்ஷன் சொல்கிறீங்க அப்படின்னா பிகாஸ் நம்ம ஃபஸ்ட் மிட் டேர்ம் சீக்கிரமே ஸ்கூல் ஆரம்பிச்சு வந்துடும். அண்ட் போர்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது. நிறைய போர்ஷன்ஸை பார்த்தேன். அப்போது நம்ம என்ன செய்யணும், அதுக்கு ஏற்ற மாதிரி படிக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் ப்ரியராக முன்னாடி என்ன செய்கிறேன், இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ப்ளீஸ் கண்டிப்பாக என்ன செய்யுங்க, எல்லாருமே படிங்க. பிகாஸ் போர்ஷன்ஸ் இப்போவே நிறையா இருக்குது. இப்போவே நீங்கள் ஒழுங்காக படிச்சிங்கன்னா தான் நம்மளுக்கு ஹாஃப் இயர்லிக்கு முன்னாடி போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். நான் 1 இயர் பிளானோட வரப்போகிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில். எல்லா சப்ஜெக்ட்டுமே நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த மந்தில் நீங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணுன்ட்டு. ஸோ அது வேணும் அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக் திஸ் வீடியோ அண்ட் கமெண்ட் இன் திஸ் வீடியோ. அவங்களுக்காக நான் என்ன செய்கிறேன், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் நம்ம சேனல் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே. ஸோ போர்ஷனை பொறுத்த அளவுக்கு தமிழில் 3 ஏழு இருந்திருக்கு இது வரைக்கும். பட் இந்த வருஷம் தமிழில் ரெடக்ஷன் இருக்குங்கிறாங்க. அதனால 2 ஏழாக இருக்கலாம். அதனால தமிழுக்கு மட்டும் கன்ஃபர்மேஷன் இல்லை. மேபி 2 ஏழு இருக்கலாம், இல்லை 3 ஏழு இருக்கலாம். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் வந்து காமன் எக்ஸாமா இருக்காது எல்லாருக்குமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் எக்ஸாமோ குவார்டர்லி ஆஃப்லாம் எல்லாருக்கும் ஒரே போர்ஷன் வச்சு காமனாக வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி இருக்காது. இது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்கும். ஒரு டிஸ்ட்ரிக்ட்டும் தனித்தனியாக கொஸ்டின் பேப்பர் எடுத்து அந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்ன செய்வாங்க, கண்டக்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அப்படின்னு இருக்கிறனால நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஒரு சில நேரம் போர்ஷன்ஸ் வேரி ஆகலாம். இப்போ வந்து நான் 2 ஏழு சொல்கிறேன், உங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல 3 ஏழு கூட வைக்கலாம். அது ஒரு டிஸ்ட்ரிக்ட் 1 or 2 லெசன்ஸ் வேரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொஸ்டின் பேப்பர் தான் உங்களுக்கு என்ன செய்ய போது இருக்க போகுது. அண்ட் ஒன் மோர் திங், உங்கள் ஸ்கூலில் சில பேர் கவர்மெண்ட் கொஸ்டின் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொஸ்டின் அவங்களா என்ன செய்வாங்க, மிட்டம் வைப்பாங்க கொஸ்டின் எடுத்து. அப்படின்னா உங்களுக்கு வேற போர்ஷன் இருக்கலாம். பட் மற்றபடி கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே போர்ஷன்ஸ் மோர் ஓர்லெஸ் இதான் சேமாக இருக்க போகுது. சரியா? ஸோ இங்கிலீஷில் 2 யூனிட் இருக்க போது. மேக்ஸ்ல வந்து சாப்டர் 1, 2, 3 மேட்ரிக்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் தியரி ஆஃப் ஈக்குவேஷன். 3மே ஈஸியான சாப்டர் தான். பட் டைம் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரியா? ஸோ அப்போ அந்த 3 சாப்டர் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். தென் ஃபிசிக்ஸ்லேயும் 3 சாப்டர் கொடுத்துருக்காங்க. கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 6, 7, 11. இந்த ஃபர்ஸ்ட் 3 சாப்டர் இன்ஆர்கானிக் சாப்டர், 6, 7 ஃபிசிக்கல் சாப்டர், 11 ஆர்கானிக் சாப்டர். ஸோ அப்போ இன்ஆர்கானிக், ஆர்கானிக், ஃபிசிக்கல் 3 கலந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் போர்ஷன் 6 லெசன் இருக்கு. ஸோ 15 6 லெசனை ஃபர்ஸ்ட் மிட்டம்கே நீங்கள் படிக்கிறீங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி எப்படி படிக்கணும்னு பாருங்க. ஸோ 3rd லெசன் கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் 1, 2, 6, 7, 11 இந்த 5 சாப்டரே இந்த மிட்டம்க்கு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சஜஷன். 5 சாப்டராக நீங்கள் கண்டிப்பாக நினைச்சிருக்கணும், கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நம்ம லெக்சர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சீக்கிரமாக, அதையும் என்ன செய்கிறேன் சொல்லிடுறேன். தென் பயோ பாட்னியை பொறுத்தளவுக்கு 2 சாப்டர். பட் பயோ சுவாலஜியில் 5 சாப்டர் என்ன கொடுத்துருக்காங்க. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தளவுக்கு 7 சாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழை விட்டுருங்க. மேக்ஸில் 3 சாப்டரில் அட்லீஸ்ட் 2 இப்போ படிக்க ஆரம்பிச்சா கூட 2 சாப்டர் கண்டிப்பாக முடிக்க முடியும். ஸோ 2 சாப்டராவது மினிமம் என்ன செஞ்சிடணும், நீங்கள் முடிச்சிடணும். இது மினிமம் சொல்கிறேன். தென் ஃபிசிக்ஸ்லையும் 2 சாப்டராவது நீங்கள் மினிமம் முடிச்சிடணும் மிட்டம்க்கு முன்னாடி. தென் கெமிஸ்ட்ரியில் 5 சாப்டர் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், பட் எக்ஸ்ட்ரா டைம் ஒதுக்கி நம்ம தான் படிக்கணும். தென் பாட்னியில் 2 தான் இருக்குது, அப்படியே படிச்சிருங்க. சுவாலஜியில் அட்லீஸ்ட் 3 to 4 சாப்டர்ஸ் என்ன செஞ்சிடணும், நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். 5th சாப்டர் மட்டும் நீங்கள் பார்க்கலாம் கூட ஃபர்ஸ்ட் 4 சாப்டர் என்ன செஞ்சிடும் கம்ப்ளீட் பண்ணிடணும். இது மினிமம் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ தான் ஒரு சிலர் படிக்க ஆரம்பிப்பாங்க. எடுக்கும்போது இவ்வளோ லெசன்ஸா அப்படின்னு நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு படிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் மினிமம் இவ்வளோ படிக்கணும்னு சொல்கிறேன். அப்போ படிச்சுட்டு டைம் இருந்தால் மற்ற சாப்டர் என்ன செய்யணும் நம்ம படிக்கணும். பட் நான் இது மினிமம் சொல்லிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி எனக்கு தெரியல அது எப்படி இருக்கும்னு. பட் நான் பயாலஜி ஸ்டூடெண்ட்ங்கிறனால பட் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு என்ன செஞ்சிருங்க, இதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரியா? ஸோ டைம் டேபிள் பொறுத்தளவுக்கு அஃபிஷியலாக டைம் டேபிள் ஒன்று ஆல் ஓவர் தமிழ்நாடுன்னு ஒரு டைம் டேபிள் கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் மோஸ்ட்லி ஜூலை மந்தோட 2nd வீக் இல்லைனா ஃபர்ஸ்ட் வீக் கூட சில டிஸ்ட்ரிக்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி ஸ்டார்ட் ஆகிறது ஜூலை 2nd வீக், சம்டைம்ஸ் 3rd வீக் கூட என்ன செய்வாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு நீங்கள் ஜூலை 2nd வீக் லைக் 14 அந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், படிக்க முடியும். அப்போது ஜூலை 14ங்கிற மாதிரிலாம் டைம் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க டைம் என்னது, இப்போ ஆல்மோஸ்ட் ஜூன் வந்துருச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் 1 வீக் தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ ஆல்மோஸ்ட் ஜூன் ஒரு 30 days இருக்குது, மேலே ஒரு 7 days இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூலையில் 10 days இருக்கும். ஸோ 47 to 50 daysக்குள்ளே தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், we have to complete these many portions. பார்க்க கஷ்டமாக இருக்கும், பட் நீங்கள் இப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு பிளானோட வரேன். ஃபஸ்ட் மிட்டம்க்கு நீங்கள் எப்படி போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு. அதை தாண்டி 1 இயர் பிளான் நான் செய்கிறேன், அடுத்த வீடியோவில் கொண்டு வரேன். அது வேணும் அப்படின்னா ஸ்டே டியூன்ட். அண்ட் ஃபஸ்ட் மிட்டம்க்கு நம்ம என்ன செய்யலாம், பேரலாக ப்ரிப்பேர் ஆகிட்டே வரலாம். ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்ம போர்ஷன்ஸை நடத்துறதுக்கு. ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் டு த சேனல். தேங்க்யூ.